அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பாடத்திட்டத்துல 10ஆம் வகுப்புல அறிவியல்ல இருக்கக்கூடிய யூனிட் 6 அலகு 8 யூனிட் 8 பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு. அதுக்கு உள்ள எக்ஸ்ட்ராக்டிவ் மெட்டாலஜி ஆஃப் அலுமினியம் அலுமினியத்தோட உலோகவியல் பத்தி பார்க்க போறோம். ஸோ அலுமினியம் பொறுத்தவரையிலும் occurrence aluminum is a metal found most abundantly in the earth's crust. Since it is a reactive metal, it occurs in a combined state. அலுமினியம் தான் most abundantly occurred found element. இப்போ இந்த உலகத்துல அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு உலோகத்துல அலுமினியம் ஒண்ணு. Since it is a reactive metal, அது அதிக அளவுல ரியாக்ட் ஆகிறதுனால it occurs always in a combined state. இப்போ காப்பர் வந்து it can be obtained or occurred in single state, right? ஒரு நேட்டிவ் ஸ்டேட்ல இருக்கும். பட் அலுமினியம் வந்து கம்பைன்ட் ஸ்டேட்ல மட்டும்தான் இருக்கும். The important ores of aluminum are as follows: bauxite, cryolite, corundum. சரிங்களா? புவித்தோட்டில் மிக செறிந்து காணப்படும் உலோகம் அலுமினியம் ஆகும். இதன் வினைப்படும் திறன் அதிகம். இட் இஸ் ஹைலி ரியாக்டிவ் மெட்டல். வினைப்படும் திறன் அதிகமாக இருக்கும். அதனால் சேர்ந்த நிலையில் மட்டும்தான் இது காணப்படும். இதன் முக்கிய தாதுக்கள் பாக்சைட், கிரையோலைட், கொரண்டம். இப்ப தமிழ் புத்தகத்துக்கும் இங்கிலீஷ் புத்தகத்துக்கும் இங்க சின்ன வேறுபாடு இருக்கு. பாக்சைட்டை பொறுத்தவரையிலும் Al2O3 மட்டும் போட்டிருக்காங்க. இங்க தமிழ்ல வந்து Al2O3 SiO2 H2O இருக்கு. இது ரெண்டுமே பாக்சைட் வகை தாதுகள் தான். அதனால வந்து இது ஓகே. ஆனா அடுத்ததா இருக்கக்கூடிய கிரையோலைட்ல பாத்தீங்கன்னா சோடியம் அலுமினியம் புளோரின் இருக்கு. அதுதான் சரி. ஆனா தமிழ் புத்தகத்துல Al3 AlF6 மறுபடியும் போட்டிருக்காங்க. அது தவறு. அதனால தமிழ் புத்தகத்துல இருக்கிறதுல இதுக்கு நீங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டா ஓகே. இருந்தாலும் ஒரு முறை உங்களோட ஆசிரியரை கேட்டுக்கோங்க. So இது aluminum is the most abundantly found metal in the earth's crust. இதோடைய ores bauxite, cryolite, corundum. Bauxite is the chief ore of aluminum. The extraction of aluminum from bauxite involves two steps. இந்த bauxite என்ற தாது பொருள்ல இருந்து அலுமினியத்தை பிரித்து எடுப்பதற்கு இரு வகையில வேலை செய்யலாம். ஒன்னு conversion of bauxite into alumina. அடுத்தது அலுமினியம் எடுத்த பிறகு electrolytic reduction of alumina through Hall's process. So ஒன்னு Bayer's process conversion, இன்னொன்னு reduction process Hall's process. அலுமினியத்தின் முக்கிய தாது பாக்சைட் ஆகும். இத்தாதுவில் இருந்து அலுமினியம் பிரித்தெடுத்தல் இரண்டு நிலைகளில் நடைபெறுகிறது. ஒன்னு பாக்சைட்டை அலுமினாவாக மாற்றுவது, அது பேயர் முறைப்படி. அடுத்ததா அலுமினாவை மின்னார் பகுத்தல் மூலம் ஒடுக்கம் செய்தல், reduction of alumina, அது முறை. So conversion of bauxite into alumina, இதுல பாத்தீங்கன்னா a conversion of bauxite into alumina involves following steps. One, bauxite ore is finely grounded and heated under pressure with a solution of concentrated caustic soda solution at 150 degrees centigrade to obtain sodium meta-aluminate. அப்போ முதல்ல இது finely grounded சிறு சிறு துகள்களா மாத்திக்கிறோம். அப்புறம் ஹீட் பண்றோம். எதுல? சொல்யூஷன் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் காஸ்டிக் சோடாவில் ஹீட் பண்றோம் at 150 டிகிரி சென்டிகிரேட். அப்ப என்ன நடக்கும்? சோடியம் மெட்டா அலுமினேட் கிடைக்கும். இப்ப சோடியம் மெட்டா அலுமினேட்டை டைல்யூட் பண்றோம் வித் வாட்டர். அப்ப precipitate ஆஃப் அலுமினியம் ஹைட்ராக்சைடு வந்து கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்சைட்ல இருந்து சோடியம் மெட்டா அலுமினேட், அப்புறம் சோடியம் மெட்டா அலுமினேட்டை டைல்யூட் பண்றோம். வாட்டர் வச்சு டைல்யூட் பண்றதுனால மீதி இருக்கிறது அலுமினியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது. இந்த precipitate ஃபில்டர் பண்ணிட்டு வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரை பண்ணதை எடுத்து 1000 டிகிரி சென்டிகிரேட்ல இக்னைட் பண்ணும்போது we get alumina. அந்த ரியாக்ஷன் shown here. So அலுமினியம் ஹைட்ராக்சைடு 1000 டிகிரி சென்டிகிரேட்ல ஹீட் பண்றோம், Al2O3 கிடைக்குது. அதான் அலுமினா என்று சொல்லப்படக்கூடியது. ஸோ தமிழ்ல பாத்தீங்கன்னா பாக்சைட்டை அலுமினாவாக மாற்றுதல் இரண்டு படிகளை உள்ளடக்கியது. பாக்சைட் தாதுவினை நன்கு தூளாக்கி சலவை சோடாவுடன், அதாவது காஸ்டிக் சோடா சொல்யூஷன், சலவை சோடாவுடன் 150 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் குறிப்பிட்ட அழுத்தத்தில் வினைப்படுத்தப்படும் போது சோடியம் மெட்டா அலுமினேட் முதல்ல உருவாகுது. அப்புறம் சோடியம் மெட்டா அலுமினேட்டை நீரினால் நீர்க்கச் செய்வது, ஸோ டைல்யூட்டட் வித் வாட்டர், அதாவது நீரினால் நீர்க்கச் செய்வது. அப்படி செய்யும் போது அலுமினியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது. இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடை 1000 டிகிரி சென்டிகிரேட்ல ஹீட் பண்ணும்போது அலுமினா கிடைக்குது. அலுமினான்றது Al2O3. இங்க தமிழ் புத்தகத்துல 100 டிகிரி சென்டிகிரேட்னு தப்பா கொடுத்திருக்காங்க. 1000 டிகிரி சென்டிகிரேட்னு இங்கிலீஷ்ல கொடுத்திருக்கிறது தான் சரியானது. சோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, 1000 டிகிரி சென்டிகிரேட். அடுத்தது இதான் எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அலுமினா.
ஸோ இதில் எலக்ட்ரோலைட் வந்து பியூர் அலுமினாவும் மோல்டன் கிரையோலைட்டும் பிளஸ் ஃப்ளோர்ஸ்பர். ஃப்ளோர்ஸ்பர் லோயர்ஸ் த ஃபியூஷன் டெம்பரேச்சர் ஆஃப் த எலக்ட்ரோலைட். எலக்ட்ரோலைட்டோட ஃபியூஷன் டெம்பரேச்சர், அந்த உருக்கு டெம்பரேச்சரை வந்து உருக்கு நிலையில் இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை வந்து குறைக்கிறதுக்காக தான் இந்த ஃப்ளோர்ஸ்பர் யூஸ் பண்றாங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து 900 to 950 டிகிரி சென்டிகிரேட் யூஸ் பண்றாங்க. வோல்டேஜ் வந்து 5 to 6. அலுமினியம் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் ஆஃப் ஃபியூஸ்ட் அலுமினா. அப்ப அலுமினான்றது Al2O3, அதை ரெடியூஸ் பண்ணும்போது ரெடக்ஷன் ப்ராசஸ்ல ஆக்சிஜன் வெளியேற்றப்பட்டு அலுமினியம் கிடைக்கும். ஸோ தட் இஸ் டன் பை எலக்ட்ரோலைட்டிக் செல். இந்த எலக்ட்ரோலைட்டிக் செல்ல கேத்தோட் வந்து அயன் டேங்க் linked with graphite. அப்ப இது அயன் டேங்க் linked with graphite. graphite கார்பன், அதாவது கார்பன் கேத்தோட் லைனிங் இருக்கு. அடுத்தது ஆனோட், a bunch of graphite rods, the bunch of graphite rods which is suspended in molten electrolyte. அப்ப இதை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க, தொங்க விடப்பட்டு வச்சிருக்கு. ஸோ அதுதான் கார்பன் ஆனோட். அப்ப இங்க கேத்தோடுன்றது கார்பன் கேத்தோட் லைனிங், கார்பன் ஆனோட்ன்றது சஸ்பெண்டட் கிராஃபைட் ராட்ஸ். எலக்ட்ரோலைட்ன்றது பியூர் அலுமினா பிளஸ் மோல்டன் கிரையோலைட் பிளஸ் ஃப்ளோர்ஸ்பர்னு பார்த்தோம். ஸோ இங்கே அலுமினா இஸ் டெபாசிட்டட் அட் கேத்தோட் அண்ட் ஆக்சிஜன் கேஸ் இஸ் லிபரேட்டட் அட் ஆனோட். ஆக்சிஜன் கம்பைன்ஸ் வித் கிராஃபைட் டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ இந்த சஸ்பெண்டட் கிராஃபைட்ல இந்த கார்பன்ல ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகி கார்பன் டை ஆக்சைடு கொடுக்கும். இதான் அந்த ப்ராசஸ். அப்போ Al2O3 ரெடியூஸ் பண்ணும்போது 1000 டிகிரி சென்டிகிரேட்ல அலுமினியம் கிடைக்குது, ஆக்சிஜன் வெளியேற்றப்படுது. தமிழ்ல பார்த்தோம்னா மின்னார் பகுத்தல் அலுமினியத்தை பிரித்தல் முறையில ஹால் முறையில இப்ப ஏற்கனவே அலுமினா இருக்கு, அலுமினியமா மாத்தணும், ரைட்? சோ உங்களுக்கு அலுமினியம் எதிர் மின்வாயிலும் ஆக்சிஜன் நேர் மின்வாயிலும் வெளியாகிறது. வெளியாகும் ஆக்சிஜன் கிராஃபைட்டுடன் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாக மாறுகிறது. எதிர் மின்வாய் கிராஃபைட் பூசப்பட்ட இரும்பு தொட்டி, இந்த இரும்பு பாத்திரம், இது கிராஃபைட் பூசப்பட்டிருக்கு, அது கார்பன், அது எதிர் மின்வாய். நேர் மின்வாய் வந்து உருகிய மின் பகுதியில் தொங்கவிடப்பட்ட கிராஃபைட் துண்டுகள். இங்க உருகிய மின் பகுதி, ஸோ எலக்ட்ரோலைட் சொல்யூஷன், மோல்டன் ஸ்டேட், அதான் வந்து உருகிய மின் பகுதி. இங்கே கிராஃபைட் துண்டுகள் தொங்கவிடப்பட்டுள்ளன. இது ஆனோடாக செயல்படுகிறது. அப்ப நேர் மின்வாய் இங்கே ஆனோட், எதிர் மின்வாய் கேத்தோட். இப்ப மின் பகுதின்றது தூய அலுமினா பிளஸ் உருகிய கிரையோலைட் பிளஸ் ஃப்ளோர்ஸ்பர். இது மின்படுளியின் உருக்கு வெப்பநிலையை குறைக்க உதவுகிறது. இப்ப வெப்பநிலை வந்து 900 to 950 டிகிரி சென்டிகிரேட், மின் அழுத்தம் 5 முதல் 6 வோல்ட். ஒட்டுமொத்த வினையில அலுமினா வந்து 1000 டிகிரி சென்டிகிரேட்ல வெப்பப்படுத்தப்பட்ட பொழுது, 1000 டிகிரி சென்டிகிரேட்ல வெப்பப்படுத்தப்பட்ட பொழுது அலுமினியம் ஆக கிடைக்கிறது, ஆக்சிஜன் வெளியேறுது. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இட் இஸ் a silvery white metal. அலுமினியம்ன்றது ஒரு சில்வரி மெட்டல், வெள்ளியை போன்ற வெண்மையான உலோகம். It has low density 2.7 and it is light. இது லேசான அடர்த்தி குறைந்த உலோகம் 2.7. It is malleable and ductile. தகடாகவும் அடிக்கலாம், கம்பியாகவும் நீட்டலாம். It is a good conductor of heat and electricity. இது வெப்பத்தையும் மின்சாரத்தையும் நன்கு கடத்தும். Its melting point is 660 degree. இதன் உருகு நிலை 660 டிகிரி சென்டிகிரேட். It can be polished to produce a shiny, attractive appearance. பளபளப்பான ஒளிரும் தோற்றம் கொண்டதாக மாற்றும். இப்போ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வித் ஏர், இட் இஸ் நாட் அஃபெக்டட் பை ட்ரை ஏர். On heating at 800 degree centigrade, aluminium burns very brightly, forming its oxide and nitride. இப்ப காற்றுடன் வினைன்றது, உலர்ந்த காற்றுடன் அலுமினியம் வினை புரியாது. It is not affected by the dry air. ஆனா 800 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் அலுமினியம் காற்றுடன் வினை புரிந்து ஆக்சைடு மற்றும் நைட்ரேடுகளை உருவாக்குகிறது. அப்ப ஆக்சிஜன் வச்சு அலுமினியத்தை ஹீட் பண்ணும் பொழுது அலுமினியம் 2O3 அலுமினியம் ஆக்சைடு வந்து கிடைக்குது. ஸோ நைட்ரஜனோட ஹீட் பண்ணும்போது அலுமினியம் நைட்ரைட் கிடைக்கிறது. ஸோ ரியாக்ஷன் வித் வாட்டர், நீருடன் வினை. வாட்டர் டஸ் நாட் ரியாக்ட் வித் அலுமினியம் டியூ டு த லேயர் ஆஃப் ஆக்சைடு ஆன் இட். அப்போ ஏற்கனவே அலுமினியம் வந்து அதுக்கு மேல ஒரு லேயர் வந்து ஈஸியா ஃபார்ம் ஆயிடும். அப்போ வாட்டரோட உடனே ரியாக்ட் ஆகாது. இப்போ கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் வச்சு இரும்பை வந்து ரியாக்ட் பண்ண வச்சோம்னா, இல்லை அதில் அமிழ்த்து எடுத்தோம்னா அங்கே ஒரு பாசிவ் லேயர் ஃபார்ம் ஆகும், அது இனர்ட்டா இருக்கும். ஸோ கெமிக்கலி இனர்ட் லேயரா இருக்கும், அதனால ஃபர்தரா அது ரியாக்ஷன் நடக்காது. அதே போலதான் அலுமினியத்துல ஒரு லேயர் ஆஃப் ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகுது, அப்போ வாட்டரோட ரியாக்ட் ஆகாது. பட் when steam is passed over red hot aluminum, hydrogen is produced. இப்போ நீருடன் அலுமினியம் வினை புரியாது.
ஆனால் நீராவியுடன் செஞ்சூடேற்றிய அலுமினியம் வினை புரிந்து அலுமினியம் ஆக்சைடு அதாவது நைட்ரஜனையும் உருவாக்குகிறது. அப்ப ஸ்டீம்ன்றது நீராவி, வாட்டர் இருக்கும், அதோட ரியாக்ட் பண்ணும் பொழுது Al2O3 கிடைக்குது, ஹைட்ரஜன் கேஸ் வெளியேறுகிறது. அடுத்த ரியாக்ஷன் அல்கலிஸ். அல்கலின்றது காரங்கள். அப்ப சோடியம் ஹைட்ராக்சைடும் வாட்டரோடும் ரியாக்ட் பண்ணும் பொழுது சோடியம் மெட்டா அலுமினேட் கிடைக்கிறது, ஹைட்ரஜன் வெளியேறி விடுகிறது. ஏற்கனவே சோடியம் மெட்டா அலுமினேட்ல இருந்து தான் திரும்ப அலுமினியத்தையும் எடுக்க முடியும், ரைட்? ஸோ இப்போ அலுமினியத்திலிருந்து சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் பண்ணும்போது சோடியம் மெட்டா அலுமினேட் கிடைக்குது. ரியாக்ஷன் வித் ஆசிட்ஸ். இப்போ வித் டைல்யூட் அண்ட் கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இட் லிபரேட்ஸ் ஹைட்ரஜன் கேஸ். நீர்த்த மற்றும் அடர் ஹைட்ரோக்ளோரிக் அமிலங்களுடன் அலுமினியம் வினை புரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியிடுகிறது. அப்ப ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ல HCl இருக்கு, இந்த HClல H தனியாவும் Cl தனியாவும் போகும். அப்ப Cl வந்து அலுமினியத்தோட சேருது, அலுமினியம் குளோரைடா ஃபார்ம் ஆகுது, ஹைட்ரஜன் வெளியேறுது. Aluminium liberates hydrogen on reaction with dilute sulfuric acid. Sulfur dioxide is liberated with hot concentrated sulfuric acid. Aluminium நீர்த்த sulfuric அமிலத்துடன் so liberates hydrogen on reaction with dilute sulfuric acid. நீர்த்த sulfuric அமிலத்துடன் ஹைட்ரஜன் வாயுவையும் அடர் சல்ஃபியூரிக் அமிலத்துடன் சல்ஃபர் டை ஆக்சைடு வாயுவையும் வெளியிடுகிறது. அப்ப நீர்த்த சல்ஃபியூரிக் ஆசிடோட டைல்யூட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடோட ஹைட்ரஜன் வெளியேறுது, அலுமினியம் சல்ஃபேட் கிடைக்குது. அதே போல கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடோட அதே அலுமினியம் சல்ஃபேட் கிடைக்குது, வாட்டர் கிடைக்குது, சல்ஃபர் டை ஆக்சைடு வாயு வெளியேறுது. ஸோ இதுதான் இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோடவும் சல்ஃபியூரிக் ஆசிடோடவும் இது ரியாக்ட் ஆகிறதுக்கான அந்த பாசிபிலிட்டி, அந்த ரியாக்ஷன் ப்ராடக்ட். ஸோ அடுத்ததா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வித் ரெடியூசிங் ஏஜென்ட். அஸ் a reducing agent, aluminum is a powerful reducing agent. When a mixture of aluminum powder and iron oxide is ignited, the latter is reduced to a metal. This process is known as aluminothermic process. இப்போ இந்த அலுமினியத்தோட அயன் ஆக்சைடு ரியாக்ட் பண்ணும்போது அயன் தனியா வந்துருது, அயன் கூட இருக்கிற இந்த ஆக்சிஜன் அலுமினியம் கூட ஃபார்ம் ஆகிட்டு அலுமினியம் ட்ரை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது, அதாவது அலுமினா ஃபார்ம் ஆகுது, ஹீட் வெப்ப ஆற்றல் வெளியேறுது. அதனால தான் இது அலுமினோதெர்மிக் ப்ராசஸ். அலுமினியம் பவுடராகவும் பவுடரை இரும்பு ஆக்சைடும் கொண்ட கலவையை சூடாக்கும் போது இரும்பு ஆக்சைடு இரும்பாகவும் அலுமினியம் அலுமினியம் ஆக்சைடாகவும் மாறுது. இது வெப்ப ஒடுக்க வினை ஆகும். Dilute or concentrated nitric acid does not attack aluminum, but it renders aluminum passive due to the formation of an oxide film. அயன் போல தான் இங்கேயும் கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடோட ஒரு பேசிவ் லேயர் ஃபார்ம் ஆயிடுது, அதனால வந்து ஃபர்தர் ரியாக்ஷன் தடுத்துருது. ஆனா அலுமினியத்துல டைல்யூட் நைட்ரிக் ஆசிடும் அதே போல தான் அந்த பேசிவ் லேயர் ஃபார்ம் பண்ணுது, கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் வந்து ஃபார்ம் பண்ணுது. பட் இன் கேஸ் ஆஃப் அயன் ஒன்லி கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் தான் அந்த லேயர் ஃபார்ம் பண்ணுது. நீர்த்த மற்றும் அடர் நைட்ரிக் அமிலம் அலுமினியத்தோடு வினை புரிவதில்லை, மாறாக அலுமினியத்தின் மேல் ஆக்சைடு படலம் உருவாவதால் அதன் வினைப்படும் திறன் தடுக்கப்படுகிறது. யூசஸ்ல பாத்தீங்கன்னா அலுமினியம் இஸ் யூஸ்ட் இன் household utensils, electric cable industry, making aeroplanes and other industrial machine parts. வீட்டு பாத்திரங்கள் செய்யப்பட பயன்படுகிறது, மின்கம்பி செய்ய பயன்படுகிறது, விமானம் மற்றும் தொழில் இயந்திரங்களின் பாகங்களை செய்ய பயன்படுகிறது. ஸோ இதோட இந்த அலுமினியம் எக்ஸ்ட்ராக்ஷன் சாப்டர் முடிக்க போறோம். அடுத்தது காப்பர் எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்கு, ஐரன் எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்கு இந்த மெட்டலர்ஜி பார்ட்ல. So the periodic classification of elements la இந்த தனித்தனியா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். So these lectures are by Dr. Vijayshankar Asokan. For any queries, mail me to asankalvi@gmail.com. நன்றி. தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை.